ඊළඟට විශේෂයෙන්ම මේ මද්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහි වෙච්ච තරුණයෝ போதைப் பொருட்களுக்கு அடிமையான இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் பற்றி கூற வேண்டும். தற்போது இவர்களில் பெருமளவிலானோர் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை சிறைப்படுத்துவதன் மூலம் அவர்களை மீண்டும் புனர்வாழ்வளிக்கும் வேலை திட்டங்கள் எதுவும் சிறைச்சாலைக்குள் தற்பொழுது இடம்பெறுவதில்லை. இதனால் ஏற்படும் துரதிர்ஷ்டவசமான நிலை என்னவென்றால், சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாகி மீண்டும் சமூகத்திற்கு வரும் நபர் புதிய நபராக வருவதற்கு பதிலாக சிறைச்சாலைக்குள் ஏற்படும் பல்வேறு தொடர்புகள் காரணமாக அவர் சமூகத்தில் ஒரு பெரிய பாதாள உலக குழு தலைவராகவோ அல்லது ஒரு குற்றவாளியாகவோ உருவெடுக்கின்றார். ஒருவரை சிறைச்சாலைக்கு அனுப்புவதன் முக்கிய நோக்கமே அவரை ஒரு திருந்திய மனிதனாக மீண்டும் சமூகத்திற்குள் கொண்டு வருவதாகும். ஆனால் தற்போது போதைப் பொருள் தொடர்பாக சிறைப்படுத்தப்படும் நபர்கள் அவ்வாறு திருந்தி வெளியே வருவதில்லை. போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு வலுவான வேலை திட்டத்தை நீங்கள் மிக விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். මොකක්කරි වැඩසටහනක් දාලා තියෙනවද කියලා. අපි පටන් ගත්ත දවස් ඉඳලම ගරු මන්ත්‍රීතුමනි ප්‍රශ්නේ මතුවෙන්නේ රස පරීක්ෂක දෙපාර්තමේන්තුව 2022 ஆண்டிற்கு பின்னர் அரச பகுப்பாய்வு துறையில் வெற்றிடமாக இருந்த எந்த ஒரு பணியிடமும் நிரப்பப்படவில்லை. வாகனங்கள் அல்லது பிற வளங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை. தற்போது பொது சேவை ஆணைக்குழுவின் ஊடாக 50 புதிய அதிகாரிகளை பணியில் அமர்த்துவதற்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுள்ளோம். இதன் மூலம் முழுமையான பணியாளர்கள் இல்லாவிட்டாலும் ஓரளவிற்கு பணிகளை முன்னெடுக்க முடியும். தற்போது பகுப்பாய்வு அறிக்கைகளை பெறுவதற்கு நீண்ட காலம் ஆகின்றது. எமது திட்டத்தின்படி புதிய ஆட்கள் இணைந்த பிறகு இந்த அறிக்கைகளை 3 மாதங்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு முன்னர் அரசாங்கம் கொண்டு வந்த போதைப்பொருள் தொடர்பான சட்ட திருத்தத்தின்படி 10 கிராமுக்கு மேல் போதைப்பொருள் வைத்திருப்பவர்களுக்கு பிணை வழங்குவதில் சிக்கல்கள் காணப்படுகின்றன. பகுப்பாய்வு அறிக்கை வரும் வரை வழக்கறிஞர்களால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடிவதில்லை. பகுப்பாய்வு அறிக்கைகள் தாமதமாவதால் பிணை கிடைக்காமல் பலர் நீண்ட காலம் விளக்க முறைகளில் இருக்க வேண்டியுள்ளது. இது சிறைச்சாலைகளில் நெரிசலை ஏற்படுத்துகின்றது. போதைப்பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு தற்போது தன்னார்வ அடிப்படையில் மறுவாழ்வு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. போலீஸ் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் மறுவாழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. එතන පොඩි ගැටලුවක් තියෙනවා. අපි ඒ සියල්ලටම අවධානය යොමු කරලා තියෙන්නේ මේ තදබදය නිසා ජනතාවට හානි වෙනවා කියන එක මම පිළිගන්නවා. ඒක වෙනස් කරන්න අවශ්‍ය කටයුතු කරනවා.